வணக்கம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தீர்ப்புகள் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இன்று நடைபெற்ற வழக்கில் சாட்சிகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் அழைத்து வரப்பட்டார்கள். முக்கிய சாட்சியாக கருதப்பட்ட அப்பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கு கார் டிரைவராக இருந்த கண்ணன் என்பவரது மரணம், அதனைத் தொடர்ந்து அவரது சகோதரர் தனபால் என்பவர் சாட்சியாக வழங்கப்பட்ட சில முக்கியமான ஆவணங்களை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் ஒன்றையும் செய்திருந்தார். மறுபக்கம் சிபிஐ துறையினர் இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருந்த நிலையில் என்னை இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தக்கூடாது, மான நஷ்டஈடு வழக்கு ஒன்றையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனபால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் மான நஷ்டஈடு கேட்டு வழக்கு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் சாட்சியம் அளிக்க மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக இயலாது எனவும், சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்று ஆணையராக வழக்கறிஞர் எஸ். கார்த்திகை பாலனை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்தது. ஆனால் தனபால் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவின் பேரில்தான் எனது சகோதரர் கொடநாடு எஸ்டேட்டிற்கு சென்றார் என்றும், அதற்கான ஆவணங்கள் என்னிடம் இருக்கிறது, தேவைப்பட்டால் சிபிஐ துறையிடம் அதை கொடுப்பேன், அதை கொடுக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைது செய்ய வேண்டும், ஆதாரம் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். இதனால் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடநாடு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக கூறி அவரை கட்சியிலிருந்து நீக்கவும், அவரது எம்எல்ஏ பதவியை பறிப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட கொடநாடு வழக்கு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது அத்தியாயம் முடியும் வரை இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்க முடிகிறது. தனபால் அவர்கள் என் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது, கொடநாடு பங்களாவில் எடப்பாடி தான் முக்கிய குற்றவாளி என்றும் நீதிமன்றத்தில் சாட்சிகள் மூலமாக நிரூபணம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது.